சந்திரன் சொன்ன அந்த தகவல் தீபக்கின் தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. டே சந்திரா, என்னடா சொல்கிற? தீபிகா பற்றி அவ்வளோ முக்கியமான விஷயம் என்ன? சீக்கிரம் சொல்லுடா என்று பதற்றமாக கேட்டான். சந்திரன் ஃபோனில் சற்று ரகசியமான குரலில், ஆமாடா தீபக், எனக்கு இப்போதான் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுது. தீபிகா காலேஜில் ஒரு வாரம் லீவு கேட்டிருக்கா. அவகிட்ட நித்யா எதேச்சையா எங்கே போகிறேன்னு கேட்டதுக்கு என்னோட அம்மாவை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. ஆனால் எனக்கு என்னவோ இதில் ஏதோ மர்மம் இருக்கிற மாதிரி தோணுது. ஏன்னா அவள் அம்மாவை பற்றி அவள் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் உருப்படியாக பேசுனது கூட இல்லை என்றான். தீபக் ஆழ்ந்த யோசனையில் ஆழ்ந்தான். என்ன, ஒரு வாரம் லீவா? அதுவும் இப்போவா என்று முணுமுணுக்க சந்திரன் தொடர்ந்தான். மச்சான், அவள் இன்னைக்கு ஈவினிங் காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு தான் கிளம்புவான்னு நினைக்கிறேன். நீ இப்போவே கிளம்பி அவளை ரகசியமாக ஃபாலோ பண்ணுனா கண்டிப்பாக உனக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அவள் ஏன் உன் வாழ்க்கையில் இவ்வளவுத்துக்கு குறுக்கீடு பண்ணுறான்னு தெரிஞ்சிக்க இதுதான் சரியான நேரம் என்று ஊக்கப்படுத்தினான். தீபக்கின் கண்கள் ஒருவித உறுதியுடன் மின்னியது. ஓகேடா மச்சான், ரொம்ப தேங்க்ஸ்டா. என்னோட தனிப்பட்ட விஷயங்களெல்லாம் இவளுக்கு எப்படி தெரியுது? அவளுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு இப்போவே கண்டுபிடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான். சந்திரனிடம் பேசி முடித்த தீபக் அவசரமாக தனது சட்டையை மாட்டிக்கொண்டு கிளம்ப தயாரானான். கார்த்திகாவையும் பொன்னம்பலத்தையும் மாறி மாறி பார்த்த தீபக் ஒரு நிமிடம் அப்படியே சிலையாக உறைந்து நின்றான். ஒரு பக்கம் தக்காளி கணக்கு தெரியாத அப்பாவி மனைவி, இன்னொரு பக்கம் 30,000 ரூபாய் செடியை பிடுங்கி எறிந்துவிட்டு தென்னை மர தத்துவம் பேசும் மாமனார். இவர்களை சென்னையில் இந்த சூழலில் தனியாக விட்டுவிட்டு போவது எரியும் நெருப்புக்கு அருகே பஞ்சி பொதியை வைத்துவிட்டு போவதற்கு சமம் என்று அவனுக்கு தோன்றியது. மீண்டும் தனது ஃபோனை எடுத்து சந்திரனுக்கு ஃபோன் செய்தான். டேய் மச்சான், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணண்டா என்று தீபக் கேட்க, என்னடா விஷயம் சொல்லு என்றான் சந்திரன். தீபக் சற்று தயக்கத்துடன், நான் அந்த விஷயத்தை பற்றி விசாரிக்க வெளியே போயிட்டு வர்ற வரைக்கும் நீ கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கு வந்து இவங்களுக்கு துணையாக இருப்பியாடா என்று கேட்டான். சந்திரன் விளையாட்டாக, ஏண்டா பகல் நேரத்துலேயும் தனியாக இருக்க அவங்க பயப்படுவாங்களோ என்று கிண்டலாக கேட்டான். அதற்கு தீபக் மிகவும் சீரியஸாக, இல்லடா, அவங்க பயப்படுவாங்களோ இல்லையோ, இவங்களை பார்த்து பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பயப்படுவாங்க போல இருக்கு. ஏற்கனவே என் மாமனார் பண்ண வேலையில் அந்த ஏரியாவே எங்களை ஒரு மாதிரியாக பார்க்குது. நான் இல்லாத நேரத்தில் இவங்க வெளியே போய் ஏதாவது புதுசாக ஆரம்பித்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குடா. நீ கூட இருந்தால் ஓரளவுக்கு சமாளிக்கலாம் என்றான். தீபக்கின் குரலில் இருந்த தவிப்பை புரிந்து கொண்ட சந்திரன், சரிடா மச்சான், நீ கவலைப்படாத. நான் இப்போவே காலேஜில் ஒரு பர்மிஷன் போட்டுட்டு உன் வீட்டுக்கு வந்துடுறேன். நீ தைரியமாக போயிட்டு வா என்று நம்பிக்கை அளித்தான். ஃபோனை வைத்த தீபக் நேராக கார்த்திகாவிடம் வந்தான். இங்கே பாரு கார்த்திகா, நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போகிறேன். நான் வர வரைக்கும் நீயும் மாமாவும் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. முக்கியமாக அக்கம் பக்கத்தில் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. அவங்க ஏதாவது கேட்டாலும் அமைதியாக உள்ளே இருக்கணும். சந்திரன் இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான். அவன் உன் கூடவே இருப்பான் என்று கண்டிப்புடன் கட்டளையிட்டான். கார்த்திகா அவன் முகத்தை பார்த்து புரியாமல் தலையசைக்க தீபக் ஒரு நீண்ட பெருமூச்சுடன் தீபிகாவின் ரகசியத்தை தேடி அந்த பழைய குடிசையை விட்டு வெளியேறினான். அன்று மாலை நேரத்து சென்னை நெரிசலில் தீபிகா தனது காரில் மின்னல் வேகத்தில் பறந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு சற்றும் சந்தேகம் வராதபடி தீபக் பாதுகாப்பான இடைவெளியில் அவளை பின்தொடர்ந்தான். அவளது கார் ஒரு அமைதியான பகுதியில் இருந்த ஒரு நடுத்தர வர்க்கத்து அடுக்குமாடி குடியிருப்பின் முன் வந்து நின்றது. கார் நின்ற வேகத்திலேயே இறங்கிய தீபிகா விறுவிறுவென்று லிஃப்டில் ஏறி 3வது மாடிக்கு சென்றாள். தீபக் அவசரப்படாமல்
படிக்கட்டுகள் வழியாக ஓடி சென்று அவளுக்கு தெரியாமல் பின்தொடர்ந்தான். 3வது மாடியில் இருந்த ஒரு வீட்டின் கதவை தட்டினாள் தீபிகா. கதவு திறக்கப்பட்டது. உள்ளே சுமார் 55 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி அமர்ந்திருந்தார். அவரது முகம் ஏதோ ஒரு சோகத்தை சுமந்து கொண்டிருப்பது போல தெரிந்தது. தீபிகாவை பார்த்ததும் அவர் ஆச்சரியமடைந்தார். என்னம்மா தீபிகா, திடீர்னு இந்த நேரத்தில் வந்திருக்க? ஃபோன் கூட பண்ணலையே என்று கவலையுடன் கேட்டார். தீபிகா அவரது அருகில் அமர்ந்து, இல்லைம்மா, சும்மா தான் உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். அப்பா எப்படி இருக்காரு? இப்போவாது வந்துட்டு போகிறாரா என்று கேட்டாள். அந்த பெண்மணி ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டுவிட்டு, அவருக்கு என்னம்மா, நல்லா தான் இருக்காரு. அவருக்கு வேலை அதிகம் இல்லை, அதான் லீவு கிடைக்கும்போது வந்து பார்த்துட்டு போகிறாரு. ஆனால் நீ ஏம்மா இன்னும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிற? இப்படியே வைராக்கியம்னு பேசி உன் வாழ்க்கையை நீயே அழிச்சிக்க போறியா என்று உருக்கமாக கேட்டார். அவரது கைகளை பிடித்து கொண்ட தீபிகாவின் கண்கள் சிவந்தன. சித்தி, நீங்கள் கவலைப்படாதுங்க. நம்மளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த தீபக்கையும் அவனோட குடும்பத்தையும் அழிக்காமல் விடவே மாட்டேன். அவனால் நாமப்பட்ட அவமானத்துக்கு அவன் பதில் சொல்லியே ஆகணும் என்று ஆக்ரோஷமாக சொன்னாள். சித்தி என்ற வார்த்தையை கேட்டதும் வாசலுக்கு வெளியே மறைந்து நின்று கேட்டுக்கொண்டிருந்த தீபக்கிற்கு தூக்கி வாரி போட்டது. தீபிகா இவரை சிற்றி என்று கூப்பிடுகிறாள். அப்படியென்றால் இவளது அம்மா யார்? இவளது குடும்பத்திற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்ற கேள்விகள் அவனது மூளையை குடைந்தன. அவனது பொறுமை எல்லை மீறியது. இனி மறைந்திருக்க தேவையில்லை என்று முடிவு செய்தவன் விறுவிறுவென உள்ளே நுழைந்தான். ஹே தீபிகா என்று அவன் கணீரென்ற குரலில் அழைக்க அறையில் இருந்த இருவருமே அதிர்ச்சியில் உறைந்து போயினர். தீபிகா மின்னல் வேகத்தில் திரும்பி பார்த்தாள். அங்கே தீபக் நின்றிருப்பான் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. அவளது முகம் வெளுத்து போனது. தன் ரகசிய கோட்டை சரிந்து விழுவதை உணர்ந்தவள், தீபக், நீ எப்படி இங்க என்று தடுமாறினாள். தீபக் ஆத்திரத்தின் உச்சியில் கத்தினான். அவனது குரல் அந்த வீட்டின் சுவர்களில் மோதி எதிரொலித்தது. ஏய், யாரடி நீ? எதுக்காக என்ன பழி வாங்கணும்னு நினைக்கிற? ஆமா, இவங்க யாரு? உன்னோட குடும்பத்துக்கும் எனக்கும் என்னடி சம்பந்தம்? இவங்கள எனக்கு தெரியவே தெரியாது. உன்னையே எனக்கு ஸ்கூலில் படித்தப்ப தான் தெரியும். அப்படி இருக்கும்போது என்ன பழிவாங்க இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தியா? யாரடி நீ? எதுக்காக என்ன பழி வாங்கணும்? என்ன பழிவாங்கிற அளவுக்கு நானும் என் குடும்பமும் அப்படி என்ன பண்ணிட்டோம் உனக்கு? சொல்லுடி என்று ஆக்ரோஷமாக கேட்டான். தீபிகா அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தாலும் சட்டென்று தன்னை நிதானப்படுத்தி கொண்டாள். அவளது கண்களில் கோபமும் வன்மமும் ஒன்று சேர மின்னியது. தீபக்கின் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அவனையே உற்று பார்த்தாள். அவளது மௌனம் தீபக்கை இன்னும் எரிச்சலூட்டியது. ஏன் பேசாம நிற்கிற? பதில் சொல்லு. ஸ்கூல் காலத்தில் இருந்து என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்க. என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் மோப்பம் பிடிச்சிட்டு இருக்க. எதுக்காக? உனக்கும் எனக்கும் என்ன பகை? என் குடும்பம் உனக்கு என்ன துரோகம் செஞ்சதுன்னு இவ்வளவு ஆவேசமாக பேசுகிற என்று தீபக் விடாமல் கேட்டான். அங்கே அமர்ந்திருந்த அந்த பெண்மணி பதற்றத்துடன் இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தார். தீபிகாவோ தீபக்கை நெருங்கி வந்து அவன் முகத்தை பார்த்து சிரித்தாள். ஹேய் தீபக், உனக்கு எல்லா உண்மையும் தெரியும்னு எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளவு சீக்கிரம் நீ உண்மையை தேடி இங்கே வருவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்று நிதானமாக சொன்னாள். அவள் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தீபக்கின் காதுகளில் இடியாக இறங்குவது போல் இருந்தது. தீபிகா தொடர்ந்தாள். ஹே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நானே உன்னை பழி வாங்கவும் உன்னோட வாழ்க்கையை சிதைக்க வந்தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஆனால் நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சு நேராக போய் உன்னோட அம்மா அப்பா கிட்டேயே மாட்டிக்கிட்ட. ஓ சாரி, உன்னோட பெரியப்பா பெரியம்மா கிட்டேயே போய் மாட்டிக்கிட்ட. என்ன, பெரியப்பா பெரியம்மாவா? தீபக் அப்படியே இடிந்து போய் நின்றான். அவனது கண்கள் விரிந்தன. தீபிகா ஒரு நக்கலான சிரிப்போடு அவனை நெருங்கி வந்தாள். ஆமா தீபக், அவங்க என்னை விட கொடூரமாக உன் வாழ்க்கையை அழிக்க திட்டம் போட்டிருக்காங்க. இப்போ நீ அவங்க கூட தான் ஒரு குடும்பமாக வாழ்ந்துட்டுருக்க. யார் அடித்தா என்ன தீபக்? எங்கள் 2 பேரோட நோக்கமும் ஒன்று தான். அது உன் வாழ்க்கையை மொத்தமாக அழிக்கிறது தான் என்று அவள் ஆணித்தரமாக சொன்னாள். தீபக்கிற்கு தலை சுற்றியது. தான் அம்மா அப்பா என்று நினைத்து கொண்டிருப்பது தனது பெரியப்பா பெரியம்மாவையா? அப்படியென்றால் அவர்கள் அன்று அவனை அனாதை என்று சொன்னது பொய்யா?
ஏய், யாரடி நீ? அப்படின்னா என்னோட உண்மையான அம்மா அப்பா பற்றி உனக்கு தெரியுமா? அவங்க இப்போ எங்கே இருக்காங்க? சொல்லுடி, உண்மையை சொல்லு என்று ஆத்திரத்தில் தீபிகாவின் தோள்களை பிடித்து உலுக்கினான். சூழல் கைமீறி போவதைக் கண்ட அந்த 55 வயது பெண்மணி மெல்ல எழுந்து வந்தார். தீபக், அவளை விடுப்பா. நீ இவ்வளவு தூரம் வந்துட்ட. இனிமே எதையும் மறைக்க முடியாது. நானே சொல்லுறேன். என்ன நடந்துச்சுன்னு முழுசா சொல்லுறேன், கேளு என்று சொல்லத் தொடங்கினார். தீபக், நீ இப்போ யாரை உன் சொந்தம்னு நினச்சிக்கிட்டு இருக்கியோ அவங்க உன் உண்மையான அப்பா அம்மாவே கிடையாது. உன் உண்மையான அப்பா பேர் கண்ணன், உன் அம்மா பேர் தீபா. நீங்கள் இப்போ வசிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பூர்வீக வீடும் தோப்பும் அவங்க சொத்து. அந்த காலத்திலேயே சென்னை மாநகரத்தோட மைய பகுதியில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டையே கட்டி அதை வாடகைக்கு விட்டிருந்தாங்க. ஒரு ராஜா வீட்டு பிள்ளை மாதிரி வாழ வேண்டியவை நீ. அவ்வளவு பெரிய செல்வ செழிப்பான குடும்பம் உன்னோடது. தீபக் அப்படியே திகைத்து நிற்க அவர் மேலும் விவரித்தார். ஊரில் உங்கள் பண்ணை வீட்டு பக்கத்தில் இப்போ ஒரு பாழடைஞ்ச குடோன் இருக்கே, அது வெறும் குடோன் இல்லை தீபக். அது ஒரு காலத்தில் ஒரு பெரிய ஆஸ்பத்திரியாக இருந்துச்சு. அதில் டாக்டராக இருந்தவங்க தான் உன்னோட அம்மாவும் அப்பாவும். காசு பணத்துக்காக எல்லாம் அவங்க அந்த ஆஸ்பத்திரியை நடத்தலை. அந்த ஊரில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக வைத்தியம் பார்க்கணுன்னு தான் தர்மமாக நடத்தினாங்க. அந்த சொத்து எல்லாமே உன் அம்மா தீபாவுக்கு அவங்க அப்பா வழியில் சீதனமாக கிடச்சது. அவங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதால யாரோட தயவும் இல்லாமல் அந்த ஊர்லேயே ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவர் ஒரு பெருமூச்சு விட்டு தொடர்ந்தார். அப்பத்தான் ஒரு நாள் விதி துரோகத்தோட வடிவில் உங்கள் வீட்டு வாசலை தட்டுச்சு. உங்கள் அப்பாவோட அண்ணன் மாணிக்கமும் அவரோட மனைவி மரகதமும் அவங்க பையன் சுதீப்பை அழைச்சிக்கிட்டு அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்க. சுதீப்புக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு இலவசமாக வைத்தியம் பார்க்க வந்த இடத்துல தான் அந்த பிரம்மாண்டமான ஆஸ்பத்திரி தன்னோட தம்பி கண்ணனோடதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுது. தம்பி கண்ணன் இவ்வளவு வசதியாக கார் பங்களா ஆஸ்பத்திரின்னு ராஜ வாழ்க்கை வாழ்கிறத பார்த்ததும் மாணிக்கத்தோட மனசில் பொறாமத்தி பற்றிக்குச்சு. மரகதத்தோட கண்கள் அந்த சொத்து மேலே நிலச்சி போச்சு. குறிப்பாக சென்னையில் இருக்கிற அந்த பெரிய அப்பார்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சதும் அவங்க வஞ்சகம் இன்னும் அதிகமாச்சு. நாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், தம்பி மட்டும் இவ்வளோ வசதியாக இருக்கானேன்னு அவங்க துரோகத்துக்கு வித்துட்டாங்க. பாசம் காட்டுற மாதிரி நடிச்சு, தம்பி நம்ம சுதீப்புக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் உங்கள் கூடவே இருக்கோன்னு சொல்லி மெதுவாக உங்கள் கூடவே வந்து தங்கிட்டாங்க. அந்த சூழலில் தான் உன் அம்மா தீபா கர்ப்பமாகி நீ பிறந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டில் இருந்த எல்லாரும் அவங்க பையன் சுதீப்பை விட உன் மேலே ரொம்ப பாசமாக இருந்தாங்க. உனக்கு கிடைக்க போகிற அந்த அந்தஸ்தும் பாசமும் மரகதத்துக்கு பெரிய ஆத்திரத்தை தந்துச்சு. தன்னோட பையன் சுதீப்பை விட நீ நல்லா வளர்றத மரகதத்தால் ஒரு நிமிஷம் கூட தாங்கிக்கவே முடியலை. உன் மேலே ஒரு பெரிய வெறுப்பு வந்துச்சு தீபக். உன்னோட அந்த பிஞ்சு சிரிப்பை கூட பார்க்காம உன்னை எப்படியாவது இந்த உலகத்தை விட்டே அழிக்கணும்னு அவங்க ரகசியமாக திட்டம் போட்டாங்க. அன்பால் உருவான அவங்க குடும்பத்துக்குள்ள அதிகாரத்துக்காகவும் சொத்துக்காகவும் ஒரு கொடூரமான சதி வலையை பின்னினாங்க. தீபக், அந்த சொத்து வெறி மரகதத்தோட கண்ணை மறைச்சிது. ஒரு நாள் நைட்டு மரகதம் ரகசியமாக மாணிக்கத்துக்கிட்ட தன்னோட மனசில் இருந்த விஷ கருத்தை சொன்னாங்க. என்னங்க, இந்த பையனை நம்ம உலகத்தை விட்டு முழுசாக அனுப்பிட்டா உங்கள் தம்பி கண்ணனும் அவன் பொண்டாட்டியும் இந்த சொத்து எல்லாத்தையும் ஏதாவது ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிருவாங்க. இப்போவே அவங்க இலவசமாக வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சொத்து மேலெல்லாம் ஆசை இல்லை. அதனால் நம்ம இந்த சிறுசுக்கு தப்பான எதையாவது கொடுத்து அவனை ஊனமாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. தீபக் திகைத்து போய் நிற்க அவர் மூச்சிறைக்க தொடர்ந்தார். அவன் ஊனமாகிட்டா அவனை பார்த்துக்க நாங்கள் இருக்கோன்னு சொல்லி அவங்க கூடவே தங்கிக்கலாம். அப்புறம் மெதுவாக ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அந்த சொத்து எல்லாத்தையும் நம்ம பேரில் மாற்றிக்கலாம்னு ஒரு கொடூரமான திட்டத்தை போட்டாங்க.
அந்த திட்டத்துக்கு துணை போக அன்னைக்கு அந்த ஆஸ்பத்திரியில் நர்ஸாக வேலை பார்த்த என்னோட அக்காவுக்கு ஒரு பெரிய தொகையை மாணிக்கம் பணமாக கொடுத்தாரு. பணத்துக்கு ஆசைப்பட்டு எங்கள் அக்காவும் ஒரு பெரிய பாவத்தை செஞ்சாங்க. நீ பிறந்த சில மாதங்களையே உன்னோட மூளை செயல்பாடுகளை மெதுவாக குறைக்கக்கூடிய ஒரு பொடியை யாருக்கும் தெரியாமல் உனக்கு கொடுக்குற பால்லையும் மருந்துலையும் கலந்து தர வச்சாங்க. அந்த மருந்து உன் உடம்புக்குள்ளே போக போக ஒரு துருதுருப்பான குழந்தையாக இருந்த நீ மெதுவாக செயலற்று போக ஆரம்பித்த. உன்னோட வளர்ச்சி பாதிக்கப்பட்டு உன்னோட மூளை மழுங்க தொடங்குச்சு. ஆனால் இது எதையுமே உன்னோட பெத்த அம்மாவும் அப்பாவும் கண்டுபிடிக்க முடியலை. ஏன்னா கூடவே இருக்கிற அண்ணனும் அண்ணியும் இப்படி ஒரு துரோகத்தை செய்வாங்கன்னு அந்த கண்ணன் டாக்டரும் தீபாவும் கனவுல கூட நினைக்கல. தீபக், ஒரு கட்டத்தில் உன்னோட மூளை வளர்ச்சி ஏன் பாதிக்கப்படுதுன்னு உன் அம்மா அப்பாவுக்கு உண்மை தெரிஞ்சிச்சு. அப்போது உனக்கு 5 வயசு இருக்கும். தன்னோட குழந்தைக்கு துரோகம் செஞ்சதை கேள்விப்பட்ட ஆவேசத்தில் உன்னோட அம்மாவும் அப்பாவும் எதையும் விசாரிக்காமலேயே என் அக்காவை போட்டு அடிக்க ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்தில் மாணிக்கமும் மரகதமும் தங்களோட சதி வெளியே வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. ஆனால் அங்கே நடந்த சண்டையை பார்த்து பயந்து போன 5 வயசு பையன் நீ ஓடி வந்து வேகமாக என் அக்காவை பின்னாடி இருந்து பிடிச்சி தழுன. எதிர்பாராத அந்த வேகத்தில் என் அக்கா தடுமாறி கீழே விழுந்துட்டா. விழுந்தவ எழும்பவே இல்லை தீபக். அங்கே உடஞ்சி கிடந்த கண்ணாடி துண்டு அவ கழுத்தில் ஆழமாக குத்தி அவ இரத்த வெள்ளத்தில் அங்கேயே துடிச்சு இறந்து போயிட்டா. தீபக் அதிர்ச்சியில் தன் கைகளை பார்த்தான். அந்த பிஞ்சு கைகளில் இரத்தக்கரை படிந்திருந்ததை அவனால் நம்பவே முடியவில்லை. அந்த பெண்மணி தொடர்ந்தார். உன்னோட அம்மாவும் அப்பாவும் ரொம்ப அதிர்ச்சியாகிட்டாங்க. 5 வயசு பையன் ஒரு கொலையை செஞ்சிட்டான் அப்படின்னு ஊருக்கு தெரிஞ்சா உன்னோட வாழ்க்கை என்னாகும்னு அவங்க பயந்தாங்க. மாணிக்கத்தையும் மரகதத்தையும் கண்மூடித்தனமாக நம்பினாங்க. உன்னை காப்பாற்றணும்னு ஒரே நோக்கத்தில் உன்னையும் உன்னோட அத்தனை சொத்துக்களையும் அவங்க கிட்டேயே ஒப்படைச்சிக்கிட்டு அந்த பழியை தாங்களே ஏற்றுக்கிட்டு போலீஸில் போய் சரணடைஞ்சிட்டாங்க. உன்னோட அம்மாவும் அப்பாவும் இன்னைக்கும் நீ செஞ்ச அந்த தப்புக்காக ஜெயிலில் தான் இருக்காங்க. இப்போ உனக்கு புரியுதா தீபக்? உன்னை பார்த்துக்க சொத்துக்காகவாவது பெரியப்பா பெரியம்மான்னு ஒரு உறவு இருக்குது, சொத்து இருக்குது. ஆனால் என் அக்கா செத்ததுக்கு பின்னாடி அவளோட மகளான தீபிகாவுக்கு யாருமே இல்லாமல் போயிட்டாங்க. வாழ வழி இல்லாமல், சாப்பாட்டுக்கு கூட கதி இல்லாமல், பெத்த அம்மாவும் இல்லாமல் அவள் ரொம்பவே தவிச்சு போயிட்டா. உங்கள் வீட்டில் இப்போ வேலை பார்க்குறாரே சுப்பையா, அவர் தான் என்னோட புருஷன். உங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் எனக்கு உடனே சொல்லுறது அவர் தான். அவங்க அம்மாவை கொன்ன ஒன்றை ஒரு நாளும் வாழ விடக்கூடாதுன்னு வெறியில தான் தீபிகா உன்னை பழி வாங்க ஸ்கூல் டேஸில் இருந்தே உன்னை சுற்றி வந்தா. உன் வாழ்க்கையை நிமிஷத்துக்கு நிமிஷம் நரகமாக்குறது தான் அவளோட ஒரே லட்சியம் என்று அந்த பெண்மணி சொல்லி முடிக்க தீபக் அப்படியே நிலை குலைந்து சுவரோரம் சாய்ந்தான். தன் முன்னே நிற்கும் தீபிகா வெறும் எதிரி மட்டுமல்ல, தான் அறியாமல் செய்த ஒரு பாவத்தின் பலியாடு என்பதும், தான் உண்மையான பெற்றோர் இன்னமும் தனக்காக சிறையில் வாடுகிறார்கள் என்பதும் அவனது இதயத்தை ஊடுருவி சென்றது. அந்த பெண்மணி சொன்ன உண்மைகள் ஒவ்வொன்றும் தீபக்கின் மூளைக்குள் இருந்த இருட்டு அறையில் ஒரு சிறு மெழுகுவர்த்தியை ஏற்றியது போல் இருந்தது. தீபக் மெல்ல தன் கண்களை மூடினான். இத்தனை காலமும் அவன் தூக்கத்தில் கனவில் ஆழ்மனதில் கேட்ட அந்த மெல்லிய தாலாட்டுக்குரல், அவன் கண்களுக்கு முன்னால் நிழலாடிய அந்த தேவதையின் உருவம், அது வேறு யாரும் அல்ல, தன் தாய் தீபாதான் என்பதை இப்போது அவனால் உறுதியாக உணர முடிந்தது. அம்மா என்று அவனது இதழ்கள் மெழுதாக முணுமுணுத்தன. அவர்கள் கொடுத்த அந்த நச்சுப்பொடியின் தாக்கத்தால் தான் தனக்கு பழைய விஷயங்கள் எதுவும் சரியாக நினைவில் இல்லை என்பதும், ஒரு விதமான மந்த நிலை தனக்குள் இருந்ததும் அவனுக்கு புரிந்தது. ஆனால் அங்கேதான் விதி ஒரு விசித்திரமான விளையாட்டை விளையாடி இருந்தது. மாணிக்கமும் மரகதமும் தீபக்கின் மூளையை மழுங்கெடுக்க செய்த அந்த சதி ஒரு நேர்மறையான விபரீதத்தில் போய் முடிந்திருந்தது. அந்த பொடியின் வீரியம் தீபக்கின் பழைய நினைவுகளை சுமந்து நின்ற செல்களை சிதைத்ததை தவிர அவனது மூளையின் கற்கும் திறனை அபாரமாக தூண்டியிருந்தது. சாதாரண மனிதர்களை விட
ஒரு விஷயத்தை மிக குறுகிய காலத்தில் உள்வாங்கிக் கொள்ளும் ஆற்றலும் எண்களையும் தர்க்கங்களையும் மின்னல் வேகத்தில் கையாளும் திறனும் அவனுக்குள் தானாகவே வளர்ந்திருந்தது. இதனால்தான் பள்ளி பருவத்திலிருந்தே அவன் அனைத்து பாடங்களிலும் முதன்மையாக தேர்ச்சி பெற்று ஒரு மிக சிறந்த மாணவனாக வளர முடிந்தது. அறைக்குள் ஒரு கனத்த அமைதி நிலவியது. தீபக் மெல்ல நடந்து சென்று சிலையென நின்றிருந்த தீபிகாவின் முன்னால் நின்றான். அவனது கண்கள் சிவந்து உண்மையான குற்ற உணர்ச்சியில் நீர்கோர்த்து நின்றன. தீபிகா அவனை பார்க்க பிடிக்காமல் வன்மத்தோடு முகத்தை திருப்பிக் கொண்டாள். தீபிகா என்று தீபக் அழைத்த அந்த ஒரு வார்த்தையில் இதுவரை அவளிடம் காட்டிய ஆத்திரம் இல்லை, ஒருவிதமான ஆத்மார்த்தமான வலி இருந்தது.